நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள்ள அருமையான பிள்ளைகளே, சங்கீதம் 129:8 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்லுவதும் இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக என்றும் கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்றும் வழிபோக்கர்கள் சொல்லுவதில்லை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வழிபோக்கர்கள் அப்படியாக சொல்லக்கூடிய ஒரு கிருபையை வேதம் அவர்களுக்கு சாட்சியிடவில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யார் இந்த வழிபோக்கர்? நிச்சயிக்கப்பட்ட இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களுக்கு முன்பாக இடையிலே வரக்கூடிய ஜனங்கள். இவர்கள் தங்களுடைய வழியிலே பூரணப்படாதவர்கள். இவர்களுடைய ஆரம்பமும் முடிவும் நிச்சயிக்கப்பட்ட இலக்கை உடைய ஒரு பயணமாக இராது. இவர்கள் இடைநிலையிலே வந்து செல்லக்கூடியவர்கள். ஆகவே இங்கே வழிபோக்கர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வழிபோக்கரை குறித்து சொல்லும் பொழுது இவர்கள் போக்கும் வரத்துமாக உள்ளவர்கள். நோவா பேழையில் இருந்து காகத்தை அனுப்புகிறான். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு காகத்தை வெளியே விட்டான், அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. இந்த காகமானது போக்கும் வரத்துமாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது தன்னை அனுப்பினவனுடைய காரியங்களுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யாத ஒரு கிரியைகளை கொண்டிருக்கிறதாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த போக்கும் வரத்துமாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்வானது வழிபோக்கராக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அவர்கள் நிச்சயிக்கப்பட்ட இலக்கின் மார்க்கத்தின் வழியாக செல்லாதவர்கள். தங்களுக்கென்று ஒரு மார்க்கத்தை உண்டாக்கி அதன் வழியாக செல்கிறவர்கள். இவர்கள் பரமபிதா வகுத்து கொடுத்திருக்கிற வழியின் பூர்வமாக பரமபிதா வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த மார்க்கத்துக்குள்ளாக செல்லாதவர்கள். எனவே இவர்களை வழிபோக்கர்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள்ள அருமையான பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று இந்த வழிபோக்கர்கள் சொல்வதற்கு தகுதியுடையவர்களாக கர்த்தர் இவர்களை கருதவில்லை. இவர்களுக்கிடத்திலே அந்த தகுதி இருக்கிறதாக சாட்சியிடப்படவில்லை. இவர்கள் அங்கு தகுதி இழந்தவர்களாகவே சாட்சியிடப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இந்த வழிபோக்கர்கள் தங்களுக்குள்ளாக கொண்டிருக்கக்கூடிய அந்த கிரியைக்குரிய பாத்திரமானது அது கர்த்தருடைய கிருபையினால் நிரம்பின பாத்திரமாக இல்லை. கர்த்தர் ஒரு மார்க்கத்தை நிர்ணயித்திருக்கிறார். அது ஜீவ மார்க்கம் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அந்த ஜீவ மார்க்கத்தின் நிறைவு பரலோகம் என்ற சுதந்திரம். அந்த பரலோகம் என்ற சுதந்திரத்துக்கு நேராக செல்லக்கூடிய அந்த மார்க்கத்துக்கு நேராக செல்லாதவர்கள் இந்த வழிபோக்கர்கள். இவர்கள் இந்த மார்க்கத்துக்குள்ளாக இடைநிகழ்வுக்குள்ளாக வருகிறவர்கள். அப்படி இகழ் நிகழ்வுக்குள்ளாக வருகிறவர்கள் நாமத்தை அறியாதவர்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு கர்த்தருடைய நாமம் என்னதென்று தெரியாது. இவர்கள் கர்த்தருடைய நாமம் என்னதென்று அறியாதவர்கள். அதனால் தான் கர்த்தருடைய நாமத்தினாலே வரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை இவர்கள் வழங்க இவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் அந்த அருகதையை இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தர் அருளுகிற ஆசீர்வாதம் வேதம் சாட்சி கொடுக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆசீர்வாதமானது வேதனையை கூட்டாத கர்த்தருடைய ஆசீர்வாதம். அது இம்மைக்கு மாத்திரமல்ல, மறுமையின் நித்திய ஜீவனையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை வழங்கக்கூடிய அதிகாரம் வழிபோக்கர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. வழிபோக்கர்கள் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தின் தன்மையை இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க அனுமதிக்கவில்லை. அவர்கள் அப்படியான ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் அந்த ஆசீர்வாதம் அங்கே யாரை ஆசீர்வதிக்கிறதோ அந்த பாத்திரத்துக்கு அது போய் சேரக்கூடியதாக இராது. அந்த பாத்திரத்தை அது அபாத்திரம் உள்ள தன்மையாக மாற்றிவிடும். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அதைத்தான் இங்கே சொல்கிறார் வழிபோக்கர் என்று. இவர்கள் ஜீவனுக்குரிய மார்க்கத்துக்குள்ளாக செல்லாதவர்கள். இவர்கள் காகத்தினுடைய நிகழ்வை கொண்டவர்கள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நோவா காகத்தை அனுப்பின பின் புறாவை அனுப்பினார் என்று. அந்த புறாவானது ஒலிவ மரத்தின் இலையினை தனது வாயில் கொண்டு வந்து நோவாவின் இடத்திலே சேர்த்ததாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். வேதம் புறாவை குறித்து சொல்லப்படும் பொழுது ஆவியானவர் புறாரூபம் கொண்டு இறங்கினார் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த புறாரூபம் கொண்டு சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியமானது மார்க்கத்துக்கு நேராக செல்லக்கூடிய ஒரு கிரியை. அது வழிபோக்கக்கூடிய காரியம் அல்ல. அது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு காரியம். ஏனென்றால் அது தன்னகத்தே வாயிலே ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறது. அது ஒலிவ இலையாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த ஒலிவ இலையானது நித்திய சுவிசேஷமாகும். அது இரட்சிப்பின் அடையாளமாகும். அந்த இரட்சிப்பின் அடையாளத்தை கொண்டு வரக்கூடிய அந்த பரிசுத்த ஆவி புறாரூபம் கொண்டதாக இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இங்கே கர்த்தருடைய நாமத்தை அறியக்கூடிய தன்மை பரிசுத்த ஆவியை பெற்றவர்களை சார்ந்ததாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கக்கூடியவர்கள் கர்த்தருடைய நாமம் இன்னதென்று அறிகிறவர்களாக காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய நாமம் இன்னதென்று அறிந்தவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்களை ஆசீர்வதிக்க கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்களே கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கக்கூடிய கிருபை பெற்ற ஜனமாக காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இப்படி கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதமானது அவருடைய நாமத்தினாலே
ஆசீர்வதிக்கக்கூடிய ஆசீர்வாதம். இங்கே ஆசீர்வதிக்கக்கூடிய பாத்திரம் ஒரு தன்மை கொண்டதாக காணப்பட வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய பாத்திரமும் ஒரு தன்மை கொண்டதாக காணப்பட வேண்டும். ஆசீர்வதிக்கக்கூடிய பாத்திரம் கர்த்தருடைய நாமத்தை அறிந்ததாக இருக்கும் பொழுது அங்கே கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதமாய் அந்த பாத்திரத்தினிடத்தை வந்து சேரும். அந்த பாத்திரம் அபாத்திரமாய் இருக்குமே ஆனால் அந்த பாத்திரம் அந்த தன்மையை ஏற்றுக்கொள்ளக்கூட அளவுக்கு இல்லாது இருக்கக்கூடிய ஒரு அபாத்திரமான பாத்திரமாக இருக்குமே ஆனால் அந்த ஆசீர்வாதம் அதனிடத்திலே தங்காது சென்றுவிடும். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு வீட்டிற்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, பாத்திரராய் இருந்தால் அந்த பாத்திரத்துக்கு வழங்கக்கூடிய ஆசீர்வாதம் அது அவர்களிடத்திலே போய் சேரும். அவர்கள் அபாத்திரராய் இருந்தால் அது அவர்களிடத்திலே போய் சேராது. வாழ்த்துகிறவனிடத்திலே அந்த ஆசீர்வாதம் தங்குகிறதாக காணப்படும். அவன் மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக உயர்த்தப்படுகிறானாக இங்கு காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ற ஒரு ஆசீர்வாதமும் கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய தன்மையும் இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே இரண்டு தன்மைகளான ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒன்று கர்த்தருடைய ஆசீர்வாதம், மற்றொன்று சத்துருவாகிய பிசாசினால் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். பிசாசினால் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தோடு மாத்திரம் நின்றுவிடும். ஆனால் மறுமை என்ற நித்திய ஜீவனுக்குள்ளாகவும் வழிநடத்தக்கூடிய ஆசீர்வாதமே கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சாட்சி கொடுத்தார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சாட்சி கொடுத்தார். அவனுடைய நாமம் இன்றைக்கு வரைக்கும் பெருமைப்படத்தக்கதாக உயர்த்தப்பட்ட ஒரு நாமமாகவே காணப்படுகிறது. அங்கே ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதமானது மறுமை என்ற நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாகவே காணப்பட்டது. மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்ததை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இங்கே மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஒரு உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் அவனிடத்திலே சேரத்தக்கதான ஒரு நிலைக்குள்ளாக அங்கு ஆசீர்வாதத்தை நாம் காண்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, ஆபிரகாமை ஆசீர்வதித்த மெல்கிசேதேக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக சாட்சியிடப்படுகிறான். ஆபிரகாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையான பாத்திரமாக சாட்சியிடப்படுகிறான். எனவே மெல்கிசேதேக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கப்பட்டவனை மென்மேலும் ஆசீர்வதிக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதமாக வந்து சேர்ந்ததை வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இங்கே கர்த்தர் ஆசீர்வதிக்க தன் பாத்திரமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அந்த பாத்திரத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே பரிசுத்த ஆவியின் தன்மையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. அங்கே புறா ஒலிவ இலையை கொண்டு வந்தது என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த ஒலிவ இலையானது சாட்சியின் சுவிசேஷமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த சாட்சியின் சுவிசேஷம் யோவான் ஸ்நானகன் மூலமாக பழைய ஏற்பாட்டின் நிறைவில் சாட்சியிடப்பட்டது. இந்த சாட்சியின் சுவிசேஷமானது புதிய ஏற்பாட்டின் நிறைவிலும் அதே ஆவியின் பலமும் கொண்ட பலமுள்ள தூதன் மூலமாக சாட்சியிடப்படும் என்றே வேதம் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்கக்கூடிய அந்த பாத்திரமானது சீயோன் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. சங்கீதம் 128:5 இதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான். இங்கே கர்த்தர் தங்கி தாபரிக்கிற ஒரு ஸ்தலமாக சீயோன் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த சீயோனுடைய தன்மையானது ஆசீர்வதிக்கக்கூடிய பாத்திரமாக அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நிலை. ஏனென்றால் கர்த்தர் இந்த சீயோனில் இருந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த சீயோன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக என்று சாட்சியிடக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய தன்மையிலான பாத்திரமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, கர்த்தர் சீயோனிலே தங்கியிருக்கிறபடியினால் அங்கே கர்த்தருடைய நாமம் இன்னென்று சீயோன் அறிந்ததாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கக்கூடிய ஒரு நிலை சீயோனின் நிலையாக வேதம் சாட்சி கொடுக்கிறது. சீயோனை கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க தேர்ந்தெடுத்திருக்கிறார். அது கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமானது
கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அது கர்த்தத்துவத்துக்குள்ளாகவும் தேவத்துவத்துக்குள்ளாகவும் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. பிசாசு கர்த்தரை சோதிக்கும் பொருட்டாக அங்கே உயர்ந்த மலையின் மீது கொண்டு போய் அவரை நிறுத்தி சகல ராஜ்யங்களையும் காட்டி இவை அவற்றினுடைய மகிமையும் ஆளுமையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாக கூறி தன்னிடத்திலே தாழ விழும்படியாக அங்கே கிறிஸ்துவனிடத்திலே கேட்கிறதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அப்படியான ஒரு அதிகாரம் அவனிடத்திலே இருந்தாலும் அதற்கு மேலான ஒரு அதிகாரம், ராஜரீகமான அதிகாரம் பிதாவினால் அங்கே குமாரனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. குமாரனுடைய நாமத்தை கொண்டு இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஜனமாய் நாம் காணப்படுகிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாத தன்மையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமம் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறது. நாம் அந்த நாமத்தின் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். அந்த ஆசீர்வாதம் சீயோனாய் இருந்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஆசீர்வாத பாத்திரமாக கிறிஸ்து உயர்த்தப்பட்டார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சீயோனை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைத்து வரத்தக்கதான கிரியைகளை அந்த நாமம் அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற பாத்திரத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாத்திரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சங்கீதம் 128:5 இதைத்தான் நாம் பார்க்கிறோம். அந்த ஆசீர்வாதமானது ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண செய்யத்தக்கதான ஒரு ஆசீர்வாதம். சங்கீதம் 128:6 நாம் பார்க்கிறோம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பாய் என்று இந்த ஆசீர்வாதம் கட்டளையிட்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தர் கொடுக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதமானது, கர்த்தர் ஆசீர்வதிக்கிற இந்த ஆசீர்வாதமானது சீயோன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிற ஆசீர்வாதம். சீயோன் கொடுக்கிற ஆசீர்வாதம் இம்மைக்கு மாத்திரமல்ல, மறுமையிலும் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய சுதந்திரிக்கக்கூடிய கிருபையை பெற்ற ஜனமாக நம்மை உயர்த்துகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், சீயோனில் இருந்து கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமானது கர்த்தர் சீயோனில் இருந்து கொடுக்கிற ஆசீர்வாதமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சீயோனில் இருந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்திலே நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமில் வாழ்வை காண செய்யத்தக்கதான ஒரு ஆசீர்வாதம். எருசலேம் கர்த்தர் நிலையிடக்கூடிய ஒரு ஸ்தலம். எருசலேம் கர்த்தர் தெரிந்தெடுத்த ஸ்தலம். எருசலேம் மகாராஜாவின் நகரம் என்று வேதம் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அது மகாராஜாவின் நகரமாக இருந்தபடியினால் அது தேவத்துவத்துக்குள்ளான ஆசீர்வாதத்திலே பூரணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. அது தேவத்துவ ஆசீர்வாதத்துக்குள்ளாக பூரணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. மற்றும் ஒரு நிலைக்குள்ளாக அங்கே எருசலேம் புதிய எருசலேமாய் சாட்சியிடக்கூடிய மணவாட்டியாய் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அங்கே நித்திய ஜீவனுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, ஜீவனுள்ள நாளெல்லாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவனுள்ள நாள் நாம் மாமிஷத்திலே இருக்கக்கூடிய காலம் மாத்திரமல்ல, நித்திய காலமாய் அழியாமல் இருக்கக்கூடிய அந்த ஜீவனுக்குரிய அழியாமைக்குரிய காலம் இருக்கிற காலத்திலே நாம் அவரோடு இருக்கக்கூடிய காலம் வரையிலும் அது நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக உடன் வரும். அது சீயோனிலே இருந்து கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். நாம் சீயோனால் ஆசீர்வதிக்கப்படுவோமே ஆனால் அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக நாம் காணப்படுவோம். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இங்கே மற்றும் ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ஆசீர்வாதமானது பிள்ளைகளின் பிள்ளைகளை காண செய்யத்தக்கதான ஒரு ஆசீர்வாதம். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இது தேவத்துவத்திலே கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். பிள்ளைகளின் பிள்ளைகளை காணக்கூடிய ஒரு கிருபை, அது கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளின் பிள்ளைகளை கர்த்தரை தேடாதவர்களும் கண்டுகொண்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை புறஜாதிகளும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி நாம் பார்க்கும் பொழுது இந்த பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பதனால் மாத்திரம் வரக்கூடிய இந்த ஆசீர்வாதம் கர்த்தத்துவத்திலே கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் அல்ல. சியோனில் இருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் அல்ல. கர்த்தர் சீயோனில் இருந்து ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் அல்ல, அதற்கு மேலான ஒரு ஆசீர்வாதம் இங்கே கட்டளையிடப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அது இஸ்ரவேலுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறது, இஸ்ரவேலுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறது. அந்த ஜீவனை கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, நாம் எருசலேமின் வாழ்வை காண்பதோடு மாத்திரமல்ல, பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பதோடு மாத்திரமல்ல, நாம் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் பெறக்கூடிய ஆசீர்வாதமே சீயோன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். சீயோனினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்துக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, நாம் சீயோனாய் தெரிவிக்கக்கூடிய வார்த்தையினிடத்திலே கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனமாக நாம் மாறுவதற்காக நம்முடைய பாத்திரம் அத்தகைய கிரியைக்குள்ளாக அது ஆசீர்வதிக்கப்பட நாம் கிருபையினால் வழிநடத்தப்படுகிறவர்களாகவே காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இஸ்ரவேலுக்கு உண்டான ஆசீர்வாதம் இஸ்ரவேல் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்ரவேலானது யாக்கோபை குறிக்கிறதாகும். யாக்கோபுக்கு நித்திய ஜீவன் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. கர்த்தர் தம்மை குறித்து சாட்சி கொடுக்கும் போதும் தாம் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய தேவன்
ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தேவன் என்று சாட்சி கொடுக்கிறதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 31 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாயிருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே சீயோனுக்குரிய ஆசீர்வாதம், யாக்கோபு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம், இஸ்ரவேல் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே பங்கடைய செய்யக்கூடிய ஆசீர்வாதம். நாம் பிள்ளைகளின் பிள்ளைகளோ காண்கிறதோடு மாத்திரம் இருக்கக்கூடிய ஆசீர்வாதமாக அது காணப்படவில்லை. அதற்கு மேலான ஒரு ஆசீர்வாதமாய் நித்திய காலமாய் அவரோடு அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக அவரை தரிசிக்கிறவர்களாக நாம் காணப்படும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. எருசலேமிலே வாழ்வை காணக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், பிள்ளைகளின் பிள்ளைகளை காணக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், மற்றும் இஸ்ரவேலுக்கு உண்டான ஜீவனுக்குரிய அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதங்கள் யாவும் சீயோனில் இருந்து கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதங்களை வழிப்போக்கர்கள் கொடுக்கிறதில்லை. இந்த வழிப்போக்கன் வேண்டுமென்றால் தேவத்துவத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இவர்கள் கொடுக்கக்கூடிய சுவிசேஷத்தின் மூலமாக தேவத்துவத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் நித்திய காலமாய் அழியாமையாய் இருக்கக்கூடிய ஜீவனுக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை, இஸ்ரவேலுக்கு அருளப்பட்டிருக்கிற அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள இயலாது இருக்கிறதாகவே காணப்படுகிறது. ஏனென்றால் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை வழிப்போக்கர்களுக்கு கட்டளையிடவில்லை என்று வேதம் சாட்சி கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யார் இந்த சீயோன்? இந்த சீயோனை குறித்து வேதம் எவ்விதமாக சாட்சியிடப்பட்டு இருக்கிறது? சங்கீதம் 9:11 நாம் பார்க்கிறோம். சீயோனில் வாசமாய் இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். சீயோனில் இருந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் பார்த்தது போல கர்த்தர் சீயோனில் இருந்து ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதமானது கர்த்தர் அந்த சீயோனிலே தங்கி தாபரிக்கிறதுனால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம், அந்த சீயோனுக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதம், அந்த சீயோன் அதை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. சீயோனில் இருந்து அந்த ஆசீர்வாதம் அந்த சீயோனின் தன்மையை ஒத்திருக்கக்கூடிய ஜனங்களுக்குள்ளாக சீயோனில் இருந்து அனுப்பப்படுகிற ஆசீர்வாதமாக போய் காணப்படுகிறது. பாத்திரமாய் காணப்படுகிறவன் அந்த சீயோனின் சுவிசேஷத்தை அங்கீகரிக்கிறவனாக காணப்படுகிறான். அவன் அந்த சுவிசேஷத்துக்கு செவிசாய்க்கிறவனாக பாத்திரனாக காணப்படுகிறான். அப்படி பாத்திரனாக காணப்படுகிறவன் இடத்திலே கர்த்தர் தங்கி தாபரிக்கக்கூடிய வார்த்தை தங்கி தாபரிக்கிறதாகவே வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தர் வாசம் செய்யும் ஸ்தலமாக இங்கே சீயோன் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. மற்றொரு காரியத்தை பார்க்கிறோம். சங்கீதம் 14:7 சீயோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ரட்சிப்பின் செய்தியை சாட்சியிடக்கூடிய பாத்திரம் சீயோன். அங்கே ரட்சிப்பின் வார்த்தை வரும். அங்கே ரட்சிப்புக்குரிய விடுதலைக்குரிய வார்த்தை அங்கே கட்டளையிடப்பட்டு இருக்கிறது. விடுதலை, பிசாசினால் அடிமைப்பட்டிருக்கிறவர்களுக்கு அளிக்கக்கூடிய விடுதலை, தேவத்துவத்திலே கட்டுண்டவர்களுக்கு அளிக்கக்கூடிய விடுதலை. அந்த விடுதலையானது சீயோனில் இருந்து கட்டளையிடக்கூடிய வார்த்தையின் மூலமாக உருவாகிறது. ரட்சிப்பின் செய்தியை சாட்சியிடுகிறவன் சீயோனாக சாட்சியிடப்படுகிறான். ஏனென்றால் ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தர் சீயோனிலே தங்கி தாபரிக்கிறவராக இருக்கிறார். எனவே அந்த ரட்சிப்பின் செய்தி விடுதலையை கொடுக்கிற செய்தியாக சீயோனில் இருந்து வெளிவருகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 52 நாம் பார்க்கிறோம். பூரண வடிவுள்ள சீயோனில் இருந்து தேவன் பிரகாசிக்கிறார். கர்த்தர் பிரகாசிக்கும் ஸ்தலம் சீயோன் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் பிரகாசிக்கிற ஸ்தலம், என்ற மனுஷனை உயிர்ப்பிக்கிற மெய்யான ஒளி என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த ஒளி பிரகாசிக்கிற ஸ்தலம் சீயோன் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. ஒளிக்குரிய ஸ்தலமாக சீயோன் சாட்சியிடப்படுகிறது. இந்த ஒளிக்குரிய ஸ்தலம் காரிருளாக இருக்கக்கூடிய அந்த இருளை மாற்றக்கூடிய கிரியைக்குரிய பாத்திரமாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒளியை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த சீயோனானது காரிருளை இருக்கக்கூடிய அந்த காரிருக்குரிய பாத்திரங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மையில் இருந்து விடுபடக்கூடிய ஒளியைக்கு அனுப்பக்கூடிய கர்த்தரின் விசேஷித்த தன்மை கொண்டதாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஒளியினால் பிரகாசிக்கிறவர்கள். அந்த ஒளி கர்த்தருடைய ஜீவனில் இருக்கக்கூடிய ஒளி, அது அவருடைய வார்த்தையிலே இருக்கக்கூடிய ஒளி. அந்த ஒளியினால் பிரகாசிக்கக்கூடிய அந்த சீயோனானது அது தன்னிடத்திலே இருந்து கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமானது கர்த்தர் அதனிடத்திலே தாவரிக்கபடினால் அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே கர்த்தர் சாட்சியிடக்கூடிய சாட்சியானது சீயோன் ஒரு சுவிசேஷகி என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40 அதிகாரம் 9 வசனத்தை நாம் பார்க்கிறோம். சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இந்த சுவிசேஷமானது
ரட்சிப்பின் செய்தியை கொடுக்கக்கூடிய சுவிசேஷம். இங்கே சீயோன் இடத்திலே ரட்சிப்புக்குரிய வார்த்தை வெளிப்படும். அந்த வார்த்தை சுவிசேஷமாக அறிவிக்கப்படும். சீயோன் ரட்சிப்புக்குரிய வார்த்தையை வெளிக்கொணரும். இந்த சீயோனால் ஆசீர்வதிக்கப்படுகிற ஜனங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாகவே சாட்சியிடப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, சங்கீதம் 102:22 நான் பார்க்கிறோம், சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். சீயோன் கர்த்தருடைய நாமத்தை அறிந்த ஸ்தலமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் இன்னதென்று அறிந்தவனாக சீயோன் சாட்சியிடப்படுகிறான். இந்த சீயோன் பர்வதமானது கர்த்தருடைய நாமத்தை சாட்சியிடக்கூடிய சாட்சியாக அமைகிறது. கர்த்தருடைய நாமத்தினால் அது ஆசீர்வதிக்கிற பாத்திரம், வழிபோக்கனாக அல்ல. அது நித்திய ஜீவனுக்குரிய மார்க்கத்திலே செல்லக்கூடிய பாத்திரமாக இருக்கிறபடினால் அது கர்த்தருடைய நாமம் இன்னதென்று அறிந்த பாத்திரம். கர்த்தருடைய கிரியைகளுக்கு ஏற்ற நாமத்தை வேதம் சாட்சி கொடுக்கிறது. அந்த நாமங்களை அறிந்ததை சீயோன் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. இந்த சீயோன் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட பாத்திரமாகவே வேதம் சாட்சி கொடுக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இந்த சீயோன் தன்னுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிற பாத்திரமாக வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, சீயோன் கர்த்தருடைய நாமத்தை அறிந்த ஜனம். இங்கே கர்த்தருடைய நாமம் என்னது அறிந்த ஜனமாக அந்த சீயோனானது உயர்த்தப்பட்டிருக்கிறது. மற்ற எல்லா பர்வதங்களை காட்டிலும் சீயோன் பர்வதம் உயர்ந்த பர்வதம் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறதை. அந்த சீயோன் கர்த்தருடைய நாமத்தை அறிந்தது. அது கர்த்தர் யார் என்று அறிந்தது. அது தேவன் யார் என்று அறிந்தது. அது தேவனாகிய கர்த்தர் யார் என்று அறிந்தது. அது சர்வ வல்லமையுள்ள தேவன் யார் என்று அறிந்தது. அது யெகோவா யார் என்று அறிந்தது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்தது. அது தேவனுடைய நாமமாகிய வார்த்தை இன்னதென்று அறிந்தது. இப்படியான தன்மையை பெற்றிருக்கக்கூடிய சீயோன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதமாகவே காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் சீயோன் பர்வதத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஆசீர்வாதம். இந்த சீயோனானது கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால், கர்த்தர் இன்னார் என்று அறிந்திருக்கிறபடியினால் அது கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் கர்த்தர் இன்னார் என்று அறிந்து அது கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, சீயோன் சத்தியத்தை அறிந்தவளாக வேதம் சாட்சி கொடுக்கிறது. சீயோன் சத்தியத்தை அறிந்தவள். சத்தியத்தை அறிந்திருக்கக்கூடிய ஒரு நிலையிலே அவளிடத்திலிருந்து வேதம் வெளிப்படுகிறதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். சீயோன் சத்தியத்தை அறிந்தவள். சீயோனுக்கு எது சத்தியம் என்று தெரியும். சீயோனுக்கு வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறியக்கூடிய கிருபை பெற்ற பாத்திரமாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, மறைக்கப்பட்டிருக்கிற முத்திரிக்கப்பட்ட ரகசியங்களை சீயோன் அறிவாள். சீயோன் தன்னகத்தை நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் சீயோன் சத்தியத்தை அறிந்தவளாக சாட்சியிடப்படுகிறாள். சீயோன் என்று சுவிசேஷகி சத்தியத்தை சாட்சியிடக்கூடிய சாட்சியாக சாட்சியிடப்பட்டிருக்கிறார். இந்த சீயோனால் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதமாக அருளப்பட்டிருக்கிறது. அது பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்குண்டான சமாதானத்தையும் காணக்கூடிய ஆசீர்வாதமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அது தேவத்துவத்திலும் கர்த்தத்துவத்திலும் அருளக்கூடிய ஆசீர்வாதமும் நன்மையும் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையிலே சீயோன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் திகழும். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, சீயோன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமானது கர்த்தத்துவத்தில் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும், தேவத்துவத்திலே அருளக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட பாத்திரமாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. சீயோன் சத்தியத்தை அறிந்தவள். சீயோனில் இருந்து வேதம் வெளிப்படும். சீயோனில் இருந்து கர்த்தருடைய நாமம் இன்னதென்று சாட்சியிடப்படும். சீயோன் சத்தியத்துக்கு சாட்சியிடக்கூடிய சாட்சியின் பாத்திரமாகவே வேதம் சாட்சி கொடுக்கிறது. எனவே அந்த சத்தியத்துக்கு சாட்சியிடக்கூடிய சாட்சியின் பாத்திரம் ஆசீர்வதிக்கக்கூடிய ஆசீர்வாதமானது எந்த பாத்திரத்தை ஆசீர்வதிக்கிறதோ அந்த பாத்திரம் ஏற்புடையதாக இருந்தால் அந்த பாத்திரம் அந்த நன்மைகள் யாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து பெற்றுக்கொள்கிறதாகவே வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, எது சத்தியம்? கிறிஸ்துவே சத்தியம், வார்த்தையே சத்தியம். அந்த வார்த்தை இந்த கடைசி ஏற்பாட்டிலே எப்படியாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. முத்திரிக்கப்பட்டிருக்கிற 7 ரகசியங்களும் வெளிப்படுத்திருக்கக்கூடிய நிலை. ஆதாம் முதல் மனிதனா இல்லையா? தர்க்கத்துக்குரிய காரியமாக அல்ல, அது சத்தியத்துக்குரிய காரியமாகவே காண்பிக்கப்படுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே கர்த்தர் கொடுக்கக்கூடிய சாட்சி இங்கே நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார் என்று இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்த நாளிலே மனுஷனை கர்த்தர் உண்டாக்கினார், அங்கே சிருஷ்டிக்கப்பட்டான் என்று சாட்சி கொடுக்கிறார். சற்றேனும் பொய்யுரையாத தேவன். இங்கே கொடுக்கக்கூடிய இந்த சாட்சியானது சிருஷ்டிப்பின் நாளிலே இரு பாலாரும் ஒருமித்து உருவாக்கப்பட்டார்கள். அவர்கள் வெவ்வேறாக உருவாக்கப்படவில்லை. ஆதாமுக்கு பின்னர்
காலம் கழித்துதான் அங்கே ஏவாள் என்ற மாமிச சரீரம் ஆதாமோடு இணைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்பாக சிருஷ்டிப்பின் கிரியைகள் நடந்தது. அந்த சிருஷ்டிப்பின் கிரியைகளுக்குள்ளாக வரும் பொழுது அங்கே உருவாக்கப்பட்ட மனிதனானவன் ஆணாகவும் பெண்ணாகவும் இரு பாலாருமாக உருவாக்கப்பட்டார்கள். இதையே கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். மனுஷகுமாரன் சாட்சி கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 1 அதிகாரம் 27வது வசனத்திலே கிரியைக்குரிய சாட்சியை அங்கே மோசேயின் ஆகமம் சாட்சி கொடுக்கிறது. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவர்களை ஆணும் பெண்ணுமாகவே சிருஷ்டித்த நிலை இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சிருஷ்டிப்பின் நாளிலே அவர் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். 6ஆம் நாளிலே இந்த இடைநிகழ்வு நிகழ்ந்தது. 6 நாளுமாக அவருடைய சிருஷ்டிப்பின் காரியங்கள் எல்லாம் நிறைவேறினது. நாட்களை குறித்த காரியத்திலே அங்கே 7 நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கால அளவுக்குரிய காலம் அல்ல. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அங்கே 4ஆம் நாளிலே சூரியனும் சந்திரனும் உருவாக்கப்பட்டது. கால அளவை உருவாக்க, காலத்தினை அறிந்து கொள்வதற்காக கர்த்தர் சந்திரனை நியமித்ததாக வேதம் சாட்சி கொடுத்திருக்கிறது நாம் பார்க்கிறோம். இங்கே நாட்களை அறியத்தக்கதாக நாம் சூரியனை ஒரு நாளுக்குரிய காலத்திற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய கால அளவாக கணிக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே அங்கே சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி ஒவ்வொரு நாளும் கழிந்து அங்கே 6 நாட்களும் தன்னுடைய கிரியைகளை அவர் நிறைவேற்றினார். அவர் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்றே வேதம் சாட்சி கொடுக்கிறது. ஆதி ஆகமத்திலே நாம் பார்க்கிறோம் 1 அதிகாரம் 31வது வசனத்திலே, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியகாலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. அவர் 6 நாளிலும் கிரியை செய்து முடித்தார். ஆதியாகமம் 2 அதிகாரம் 2 நாம் பார்க்கிறோம், அவர் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அவர் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்த நாள். அங்கே அதற்குரிய காலங்கள் நிறைவேற்ற ஒரு காலம். ஓய்ந்திருந்தார் என்பது நிறைவு பெற்ற காலம். அங்கே 6 நாளுடைய கிரியைகளும் நிறைவு பெற்று 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்த கிரியையும் நிறைவேறுகிறது. இப்பொழுது நாம் ஜீவிக்கக்கூடிய இந்த காலம் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கால அளவானது 8ஆம் நாளுக்குரிய கால அளவாகும். இவையாவும் சத்தியமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. சீயோன் இந்த சத்தியத்தை அறிந்ததாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சீயோனு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தேவத்துவத்துக்கும் கர்த்தத்துவத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய பாத்திரமாகவே காணப்படுகிறது. இங்கே எருசலேமின் வாழ்வையும் அங்கே பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானமாகிய நித்திய ஜீவனையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் சீயோன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமாகும். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களை, சத்தியத்துக்கு சாட்சியிடக்கூடிய அந்த கிருபாசன தண்டையிலே, அந்த சீயோன் அண்டையிலே நாம் ஒன்று கூட்டப்பட்டிருக்கிறோம். நாமும் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு அருளும்படியாய் சீயோன் அண்டையிலே ஒன்று கூடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென்.